வாடிவாசல் படத்துடைய ஷூட் இதோ இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. எஸ், வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல சூர்யா அவர்களுடைய நடிப்புல வாடிவாசல் அப்படிங்கிற படம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வாடிவாசல் படம் இப்போ வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ வாடிவாசல் படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறதுனால சூர்யா அவர்கள் வந்து இந்த மாடுபிடி வீரர்கள் கூட எல்லாம் சேர்ந்து அப்படியே ஜல்லிக்கட்டுக்கான ஒரு பிராக்டிஸ்லாம் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. அது சம்பந்தப்பட்ட வீடியோ கூட ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. அட் தி சேம் டைம் படத்துடைய ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு அவர்களுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வாடிவாசல் படத்துடைய ஷூட் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அப்பலிருந்து இப்போ வரைக்கும் இன்னும் வாடிவாசல் படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ அதனால ரசிகர்கள்லாம் வந்து படத்துடைய ஷூட் எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா மட்டும் இல்லாம ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ வாடிவாசல் படத்துடைய ஷூட் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆயிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சீக்கிரமா படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே சூர்யா அவர்கள் கிட்ட போய் கேட்டிருக்கிறார், இந்த மாதிரி வாடிவாசல் படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ சூர்யா அவர்களுமே சரி சார் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துக்கு 10 நாள் வாடிவாசல் படத்துக்காக கால் சீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் கிட்ட சொல்லிட்டாராமா. ஸோ சூர்யா அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த வாடிவாசல் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 நாட்கள் கால் சீட் வந்து தேவைப்படுதாமா. ஸோ அப்படி பார்த்தோன்னா மாசத்துக்கு 10 நாள் அப்படின்னா ஒரு வருஷம் பிளஸ் ஒரு மாசம், இதுவே வந்து 1 இயர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு வாடிவாசல் படத்துடைய ஷூட் வந்து கிட்டத்தட்ட 1 இயர்ல இருந்து 1.5 இயர் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கிற டேட்ல இருந்து 1 இயர் இல்லைன்னா ஒரு 1.5 இயர்ஸ். ஆனா எப்போ கரெக்டா ஆரம்பிக்க போறாங்க, அதாவது சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க, எப்போ எக்ஸாக்டா ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஸோ அது வந்து அவங்களே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் அவர்களுக்கும் சரி சூர்யா அவர்களுக்கும் சரி 2 பேருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. சூர்யா அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து வெங்கி அட்லூரி அவருடைய டைரக்ஷன்ல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் கூட இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ அதில் வந்து ஃபீமேல் லீடா மமிதா பைஜு அவர்கள் தான் நடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 20 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு 40 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அது சம்பந்தமா தான் இந்த ஒரு படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அது வந்து நம்ம படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி சூர்யா அவர்களுக்கு இந்த படம் அப்படின்னா, அப்படியே வெற்றிமாறன் அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கலைப்புலி எஸ் தானு அவருடைய ப்ரொடக்ஷன்ல வெற்றிமாறன் அவர்கள் இப்போ சிம்பு அவர்களை வச்சு அரசன் அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஸோ படத்துடைய ஷூட் வந்து இப்போ பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா கோவில்பட்டி மதுரை போன்ற இடங்கள் எல்லாம் படத்துடைய ஷூட் நடந்திருந்தது. இப்போ அடுத்த ஷெட்யூல் கூடிய சீக்கிரமாவே, அதாவது இந்த மாதத்திலேயே வந்து சென்னையில் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ சென்னை ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் கோவில்பட்டியில தான் வந்து அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்க போறாங்களாமா. ஸோ இந்த மாதிரி வெற்றிமாறன் அவர்களுமே அரசன் படத்துடைய ஷூட்ல பயங்கர பிஸியா இருக்காரு. ஸோ வெற்றிமாறன் அவர்களும் சரி அந்த பக்கம் சூர்யா அவர்களும் சரி 2 பேரும் இப்போ கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த படங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரமே வாடிவாசல் படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க சூர்யா அவர்களுடைய இந்த விஸ்வநாத் அண்ட் சன் அந்த படத்துக்கும் சரி, இந்த பக்கம் வெற்றிமாறன் அவர்களுடைய சொல்லப்போனா வெற்றிமாறன் எஸ்டிஆர் அனிருத் அப்படிங்கிற இந்த ஒரு காம்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காம்போ. ஸோ இந்த கூட்டணியில் வரக்கூடிய அரசன் படத்துக்கும் சரி எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற சொல்லிருங்க. அட் தி சேம் டைம் வெற்றிமாறன் அண்ட் சூர்யா ஸோ இவங்களுடைய கூட்டணியில் வரப்போற வாடிவாசல் படத்துக்கும் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Vijay Shankar. மறக்காம In and Out மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.